குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டொமக் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸ்டொமக்குக்கு தான் நமக்கு லைஃப்பில் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டொமக் தான் காரணமாக இருக்குது. ஸோ ஜீரண கோளாறுல நடக்கிறதுலேருந்து நமக்கு அஜீரணம் ரொம்ப எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக நமக்கு ஜீரணமாக தான் காரணம். அதுக்கு ஸ்டொமக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு சுகாசனம் உட்காந்துட்டு ஜென்டலாக என்ன பண்ணுறோம், ரைட் சைட் திரும்பி அதுக்கு மெதுவாக படுத்துடுறோம். படுத்துட்டு ஸ்டொமக் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், புல் அண்ட் புஷ் பண்ணுறோம். கையை நல்லா அப்படி வச்சுக்கிட்டு விரலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜென்டலாக என்ன பண்ணுறோம், புல் அண்ட் புஷ். ஸ்டொமக்கில் இருக்கிற மசில்ஸ் பகுதி எல்லாத்தையுமே மெதுவாக என்ன பண்ணுறோம், புல் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ மசில்ஸில் எல்லா இடமும் பண்ணணும், ஒரு இடம் கூட விடக்கூடாது. எல்லா இடமும் மெதுவாக பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும் அவசியம் இல்லை, மெதுவாக பண்ணாலே போதும். மெதுவாக பண்ணணும், எல்லா இடத்தும் பண்ணணும். மெதுவாக பண்ணிவிட்டு காலை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு திரும்பக்குள்ளே காலை ரெண்டுத்தையும் முட்டி எடுத்து வைக்கக்குள்ள ரைட் சைடே நம்ம திரும்பி பார்க்கணும். ரைட் சைடு திரும்பக்குள்ள லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்கணும். கையை ரெண்டுத்தையும் கழுத்தில் கையை கோர்த்து தலைக்கீழே வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். ஒரு 3 ரவுண்ட்ஸு உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்டொமக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டு அடுத்தது சிங்கிள் லெக் மூமெண்ட்டு. சிங்கிள் லெக்ஸை அப்ஸ் அண்ட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காலை மேலே, ஒரு கால் கீழே, ஒரு கால் மேலே, ஒரு கால் கீழேன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம். அவங்க கவுண்டிங் அவங்களுடைய ஸ்டாமினா பொறுத்து தான், கம்பல்சரி கிடையாது. ஸோ அப்ஸ் டவுன் சொல்லிட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். ஒரு 30 டிகிரியில் இல்லை 40 டிகிரிலையோ நிறுத்தி அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், போத் லெக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. ஸோ அதை ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிடுவோம். ஒரு 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது இப்போ 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம். சிங்கிள் லெக்ஸு, போத் லெக்ஸு. சிங்கிள் லெக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணோம், போத் லெக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணிட்டோம். அடுத்தது போத் லெக்ஸு புஷிங் ஸ்டொமக். அப்படியே போத் லெக்ஸு ஹைட்டை மெதுவாக ரைஸ் பண்ணி ஸ்டொமக் அடிக்கிறது பாருங்கள். போத் லெக்ஸு புஷிங் ஸ்டொமக்கு. ஸோ இது ஒரு 10 கவுண்ட். நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணணும், வயிற்றில் இடிக்கிற அளவுக்கு புஷ் பண்ணணும். இது ஒரு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்டிங் தான், ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம அடி வயிற்றில் இருக்கிற மசில்ஸ், அந்த கோர் மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டன் ஆகும். ஸோ இப்போ சைக்கிளிங் பண்ணுறோம். கிளாக் வைஸ் ஒரு 5 ரவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸும் பண்ணுறோம். சைக்கிள் மறிக்கிற மாதிரியே பண்ணுறோம். அப்படியே திரும்ப அகைன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸு. கிளாக் வைஸு 5 ரவுண்ட்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸு. முடிச்சுட்டு அகைன் ஹோல்டிங் பண்ணுறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்டொமக் எக்ஸசைஸில் கடைசி ரவுண்டாக கை முட்டியும் கால் முட்டியும் மாற்றி மாற்றி அடிக்க போகிறோம். ஸோ கை முட்டியால் கால் முட்டியை தான் தொடரணும், டச் பண்ணுவோம். எஸ் 1 2 1 2 1 2 1 2 1 2 முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாலே போதும். முடிஞ்ச டச் பண்ணணும். திரும்ப அகைன் காலை ரெண்டுத்தையும் நீட்டி 30 டிகிரியில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக காலை கீழே இறக்கிட்டு மக்கராசனாவுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். மெதுவாக காலை கீழே இருக்கிறோம். ஸோ மக்கராசனம் போக தேவை, சவாசனாவே படுத்துட்டு மெதுவாக பிரீத் அவுட் பண்ணணும். இதுக்கு பேர் சவாசனா. ஸோ கையை காலை கொஞ்சம் நல்லா கேப் வச்சுட்டு ஸோ அப்படியே மெதுவாக படுத்துட்டு இருக்கிறது சவாசனா. சவாசனம் படுத்துட்டு மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுறோம். 1:2 விகிதத்தில் மெதுவாக பிரீத் எடுத்துகிட்டு 3 செகண்ட்ஸ் எடுக்கிறோன்னா 6 செகண்ட்ஸ் மெதுவாக மூச்சு வெளியே விடணும். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம், தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மெதுவாக அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஒரு பார்ட்டாக மெதுவாக கண்ணமுடிய மெதுவாக பார்த்துட்டே கீழே பாதத்து வரைக்கும் போயிட்டு கால் நுனி வரைக்கும் திரும்ப கால் நுனியிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் மெதுவாக ட்ராவல் பண்ணுறோம். நம்ம எண்ணங்களாலேயே மெதுவாக பார்த்துட்டு போகிறோம். ஸோ சவாசனாவில் இதை பண்ணக்குள்ள
இவ்வளோ நேரம் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் சமநிலைக்கு வந்து உடம்பு வந்து சீரான நிலைக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது நம்ம ஹிப்பு அண்டு அந்த மசில்ஸ், ஹிப் கோர் மசில்ஸ்லாம் வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்காக மெதுவாக ரைட் சைட் திரும்பி ஷோல்டர் மூமெண்ட்டில் நிற்கிறோம். ஷோல்டர் ஜங்ஷனில் கையை அப்படி வச்சுட்டு காலை ஊனி சைடு ஆங்கிளில் நிற்கிறோம். இது ஒரு 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ நிற்கலாம். முடிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட நிற்கலாம். ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து நின்றுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி லெஃப்ட் சைடு கால் நல்லா புஷ் பண்ணி ரைஸ் பண்ணி அப்படி நின்னணும். எஸ், இது ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ் கூட நிற்கலாம். நின்றுட்டிங்கன்னா அடுத்தது போத் ஹேண்ட்ஸில் வந்து நிற்கணும். அது நம்ம தெரியுறதுக்காக அந்த பயிற்சி திரும்பி பண்ணுறோம். ஸோ கை ரெண்டுத்தையும் கீழே வச்சுட்டு காலை வச்சுட்டு ஒரு ஜென்டிலாக என்ன பண்ணுறோம், சமநிலைக்கு வந்து எஸ், காலும் மேலே இருக்கும், கை மேலே இருக்கும், அப்படியே மேலே புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு அப்படி நின்றுறோம். இது தெரியலனா திரும்ப ஜங்ஷன் மூமெண்ட்டில் இருக்குது. அதை நான் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியும். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் இருக்குது. அது வந்து இப்படி ஜஸ்ட்டு ஒய்டாகவும் தெரியும். தேவைப்பட்டால் நான் இந்த போஸ் கூட கொடுக்குறேன் அதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த 5 மூமெண்ட் பண்ணதுக்கப்புறம் படுத்தது சவாசனா. இப்போ வந்து மக்கராசனம் போயிடுவோம் ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ மெதுவாக மக்கராசனம் போயிடுறோம். மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுறோம். ஸோ மெதுவாக இருந்துச்சு. ஸ்டொமக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வஜ்ராசனம் உட்காடுறோம். வஜ்ராசனம் பண்ணிட்டு அப்படியே பாலாசனம் வரும். பாலாசனம் போய்ட்டு ப்ரீத்திங் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆக்கிடுறோம். ஸோ நார்மலாக மூச்சு வர மாதிரி முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் நார்மலாக இருக்கலாம். மெதுவாக எழுந்திருக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ வெரி மச். பை.